ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, என்னதான் நம்ம வீட்டில் வந்து காய்களும் பயர்களும் தனித்தனியாக செஞ்சு கொடுத்தாலும் பசங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு கடைசல் சட்னி பண்ணலாம். இது வந்து பசங்கள்லாம் இட்லி தோசைக்கு நல்லா தொட்டும் சாப்பிட்லாம், சாதம் போட்டு நல்லா குழம்பு மாதிரி பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 5 வகையான தானியத்தை எடுத்து நல்லா நாளே ஊற வச்சுட்டு, அப்புறம் நான் சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் எப்படி வந்து முளைக்கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், நான் பச்சை பட்டாணி, கொள்ளு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை இது எல்லாமே வந்து நான் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு முளைப்பு வந்திருக்கு. இதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மட்டும் போட்டுக்குங்க. இப்போ இந்த ஒரு 5 பல்லு பூண்டை மட்டும் இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை 4ஆக கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு மட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இந்த தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடும். அது ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கிற சுரைக்காயை எடுத்துக்கோங்க. சுரைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு, இதை பிஞ்சாக இருக்கிறதுனால அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி முளைக்கட்டி வச்ச பயர் வகை உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சின்ன புளி, அதாவது ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். தக்காளியோட புளிப்பே போதும் அப்படின்றவங்க புளியை ஊற்ற வேண்டாம். இதில் ஒரு 200 ml மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். 5 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. பாருங்க, ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த தண்ணியெல்லாம் இதே மாதிரி இருத்துருங்க. இருத்துட்டு இந்த காய், இந்த பயர் மட்டும் இதில் போடணும். அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த குழம்பு சட்னி இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த வடித்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் இதிலே ஊற்றிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஏன்னா அந்த சத்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இருக்கும், அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே கலந்துடணும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பல்லு பூண்டை நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபைனலாக போட்டு வதக்கிக்கலாம்.
இது வந்து ரொம்ப அப்படியே செவக்க வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம், கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை எடுத்து அதில் கொட்டிடலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு கடைசல் சட்னியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.